இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 30வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வல்லமை உள்ள வார்த்தையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. உங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையோ, இல்லை படிக்கிற இடத்துலையோ, குடும்பத்திலையோ, ஊழியத்திலையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட ஒரு கூட்டம் ஆயத்தமாக காத்துட்ருக்குது. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் தேவன் அவர்களை அப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நடத்த மாட்டார். காரணம், அவருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதனால தான். அவர் உங்களை எந்த இக்கட்டில் நீங்கள் இருந்தாலும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறாரு. யாக்கோபிற்கு பாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மாமன் பல முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினார். ஆனால் கர்த்தரின் கரம் யாக்கோபுக்கு ஆதரவாக இருந்து அவனை பெருக பண்ணிச்சு. போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு எதிராக சதித்திட்டம் போடுறான். ஆனால் அவளையும் சேர்த்து அந்த தேசம் முழுவதும் ஆளுகிற பெரிய அதிபதியாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். தாவீதுக்கு எதிராக சவுல் சதித்திட்டம் தீட்டினான். ஆனால் சவுலுக்கு அடுத்தபடியாக தாவீதை ராஜாவாக்கி தேவன் மகிழ்ந்தார். இப்படி உங்களுக்கு எதிராக யார் சதித்திட்டம் போட்டாலும் அவங்க எல்லாத்துக்கும் எதிராக தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதுனால எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எந்த சூழ்ச்சிகளும் உங்களுக்கு விரோதமாக நடத்த முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நிம்மதியாக இந்த வார்த்தையை உங்கள் ஜெபத்தில் தினமும் அறிக்கை செய்து உங்களுடைய நாட்களை தொடங்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை காண போகிறீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஏன்னா அவங்களுடைய எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறப்போகுது ஏசப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, வீட்டு பட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உறவினருக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, பிள்ளையின் கல்யாண வாழ்க்கைக்காக, பிள்ளையின் வேலைக்காக, அப்பா நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக, வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக, அப்பா இன்னும் எத்தனையோ ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க ஏசப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுமே அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில் தான்ப்பா இருக்காங்க. இருக்கிற அதே பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு இருக்காதுப்பா. ஆனால் எல்லாரும் அந்த பிரச்சனையினால் கவலையில் இருக்காங்க ஏசப்பா. இன்றைக்கு அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா பிள்ளைகளுக்கு எதிரான அத்தனை சதி திட்டங்களையும் அழித்து அப்பா அவனுடைய பிள்ளைகளை அப்பா உயர்த்தி வைக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அமேன். வேதனைகளின் மத்தியிலிருந்து அப்பா இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஏசப்பா. உடம்பு முடியாமல், கையில் பணமும் இல்லாமல், அப்பா சுகமும் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை அப்பா உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. நீங்கள் மனுஷங்களை படைச்சத நோக்கம் வேறு ஏசப்பா. இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும் ஏசப்பா. உடம்பு சரியில்லாமல் பலவீனத்தை கொண்டு வரும் அத்தனை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அத்தனை பேரும் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கணும் ஏசப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்பா நிரந்தர சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க ஏசப்பா. அமேன். கூட இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. அமேன். வறுமையின் உச்சத்திலிருந்து வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா அவங்க கருத்தில் கொடுக்குற ஏசப்பா.
அமேன். ஐஸ்வர்யமும் பொண்ணும் உம்முடையதாக இருக்குது ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட அப்பா நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. அத்தியாவசிய தேவைகளை கூட சந்திக்க முடியாதபடிக்கு அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துருக்கிற பிள்ளைகள் நிலைமை மாறணும் ஏசப்பா. கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் செழிப்பை பேசுகிறோம் ஏசப்பா, ஆரோக்கியத்தை பேசுகிறோம் ஏசப்பா, சமாதானத்தை பேசுகிறோம் ஏசப்பா. அமேன். உம்முடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகமாகி இருப்பார்களாக. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. அமேன். சிறு பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அப்பா எத்தனையோ விதவிதமான நோய்கள்னால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த வேதனைகள் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க ஏசப்பா. உடைய சதைகள் பீக்கப்பட்டதுப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு ரூபமும் இல்லாமல் சிதைக்கப்பட்டீங்க ஏசப்பா. அமேன். அத்தனையும் அப்பா இந்த பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானப்பா இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் சிந்தின ரத்தத்தை அப்பா அந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஏசப்பா. அமேன். பரிபூர்ண சுகம் கிடைப்பதாகப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் பேசி அவங்க நீங்கள் கிரியை செய்யத்தக்கதான விசுவாசத்தை இப்பொழுது அடைவார்களாகப்பா. அமேன். அப்பா இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்பா கை தூக்கி விடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்பா. உம்மை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு உம்முடைய நாமத்தை கூப்பிடத்தக்கதாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. சுற்றி இருக்கிறவர்கள் சும்மா இருன்னு அதட்டினதுக்கு அப்புறமும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லும்போது நீங்கள் இறங்குனீங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் இறங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். புதிய வழிகளை உண்டு பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய இக்கட்டிலிருந்து நீக்கி சுகமாய் தங்க பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அந்த பிள்ளைகளை இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமேன் விடுதலையாக்கி உயர்த்தி அப்பா நீங்கள் அழகு பார்க்குறீங்க ஏசப்பா. அமேன். எல்லாரையும் விட மேலா அப்பா அந்த பிள்ளைகளை நேசிக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாக நேசிக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. யாருமே இல்லைன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. உலகமே கூட இருந்தாலும் வராத தைரியம் நீங்கள் அந்த பிள்ளைகள் கூட இருக்கும்போது உங்களுடைய உதவி செய்யும் மகத்துவமான கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏசப்பா. ஆமென். ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்யட்டும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் தாங்குறீங்கப்பா, தப்பு வைக்கிறீங்கப்பா, கரங்களில் ஏந்துறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி விடுதலை செய்வதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.